வணக்கம். எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவி செல்லாது. நீதிமன்றம் மீண்டும் தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மன்னிப்பு கேட்டால் மட்டும் பத்தாது. பொதுச்செயலாளர் என்ற வார்த்தையை இனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று டெல்லி சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கு மீண்டும் டெல்லி வரைக்கும் சென்றிருப்பது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. மேல்முறையீடு செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பாக நீதிமன்றம் வைத்துவிட்டதா? சரி, அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்ற ஒரு அச்சம் தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்று இத்தனை போராட்டத்தை நடத்துகிறாரா? தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடியிருக்கிறாரா என்ற கேள்விகள் தற்பொழுது அவரை சுற்றி இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் 3 நபர்களும் அதிமுகவில் இணைவதால் இவர்கள் மூலமாக அதிமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான். காரணம், இவர்கள் அடிமட்டத்தில் இறங்கி வேலை செய்ய போவது கிடையாது. ஆனால் இவர்களது ஆதரவாளர்கள் அடிமட்டத்தில் இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடையும். பிரிவுகள் இல்லாமல் அதிமுக ஒன்றிணைந்து வேலை செய்யும். அதாவது ஓபிஎஸ் இருந்தால்தான் அதிமுக வெற்றியடையும் என்பது கிடையாது. அதிமுக ஒன்றிணைவதற்கான தொண்டர்களை ஒரே அணியாக கொண்டு வர வேண்டும் என்றால் இது ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்கிறது. அது அவரது கையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தத்தை மாவட்ட செயலாளர்கள் கொடுக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துரோகியாக இருக்கட்டும், அவர் அதிமுகவில் துரோகம் செய்ததாக இருக்கட்டும், அதற்கான ஆவணங்கள் இருக்கிறதா எடப்பாடியிடம் என்ற கேள்வியை தென் மாவட்ட நிர்வாகிகள் தற்பொழுது கேட்டுள்ளனர். டெண்டர் ஊழல் முறைகேடில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பெயர் இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் ஆளும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்யாமல் தற்பொழுது அவர்களுக்கு சாதகமாக பேசி வருவதாகவும் தற்பொழுது பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் அதற்காகத்தான் திமுகவிற்கு எதிராக அதிமுக போட்டியிடவில்லை என்ற தகவல்களும் தற்பொழுது கேள்விகளை அடுக்கடுக்காக அதிமுகவின் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் டெல்லி சிறப்பு நீதிமன்றமும் எடப்பாடி பொதுச் செயலாளர் என்ற பதவியை பயன்படுத்தக்கூடாது என்று கூறிய தீர்ப்பு சரியானதா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.